ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் இன்னைக்கு நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20 ஐட்டம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்றுக்கு ஒரு 100 ரூபான்னு போட்டோம்னா கூட 2000 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட். டூல் கிட்டு போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எலக்ட்ரீஷியனுக்கு தேவையான எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, பிளம்பருக்கு தேவையான எல்லாமே நம்ம இருக்கு, கார்பெண்டருக்கு தேவையானது எல்லாமே இருக்கிறது, வெல்டருக்கு தேவையான எல்லாமே இருக்கு, பெயிண்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 108 பீஸ் இருக்கு. இது ஒன்று சூட்கேஸ் மாதிரி சாதாரண ஒரு 2 வீலர் வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு லாரியே பிரேக் டவுன் ஆயிருந்தாலும் இதை வச்சு நீங்க பார்த்துட்டு வந்தோம். அப்படிங்களா? ஆமா. இதை நாம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி இதை இழுத்தோம் அப்படின்னா இது ஒன்லி ரெண்டு கபோர்டு வருது. இது சிங்கிள் வந்துருக்கு. இது கீழே வந்து பெருசு வரது உள்ளது இருக்கு. 1 2 3 பாக்ஸ் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கபோர்டு வந்து தடுத்து வந்து உள்ள வந்து வந்துடும். ஒரு சில நட்டு எல்லாம் வந்து துரு பிடிச்சிருச்சு கழட்ட முடியல அப்படின்னீங்கன்னா சாதாரணமா நீங்க வந்து ஒரு பேப்பர் கட் பண்ற மாதிரி இதுக்குள்ள அந்த நட்டோட வச்சு ஃபுல்லா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அமுத்து வந்து ஒரே அமுத்துல கட் பண்ணி எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த பிரெடேட்டர் படத்துல அர்னால்டு சுத்திட்டு போவாங்க கண்ணை பிடிச்சிட்டு அந்த மாதிரி அழகா அப்படியே வீட்ல ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். இதுவும் ஒரு பெயிண்ட் அடிக்கிற மிஷின் தாங்க. ஆமா, அதை எடுங்க. இவ்வளவுதான் பெயிண்ட் ஊத்த போறீங்க. தெரியுது இல்லைங்களா? இதை பிரஸ் பண்ண உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் கிட்டும் இங்க இருக்கு பாருங்க. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா SWOT என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம். SWOT என்டர்பிரைசஸ் மோஸ்ட்லி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா யூடியூப்லயும் சரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் டூல்ஸ்லேருந்து வேக்கம் கிளீனர், வாட்டர் ஹீட்டர், கார் வாஷர் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா SWOT என்டர்பிரைசஸ் எப்படி இருக்காரு சார்? எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிற வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தோம். ஓகே சார், நம்ம SWOT என்டர்பிரைசஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம SWOT என்டர்பிரைசஸ் பற்றி புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. வணக்கம். ஏற்கனவே உங்களை ஒரு தடவை மீட் பண்ணியிருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் SWOT என்டர்பிரைசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SWOT என்டர்பிரைசஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. வெளியூரில் வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ எங்கள் SWOT என்டர்பிரைசஸ் ஈரோடு பெருந்துரோடு பழையபாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பழையபாளையம் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கலெக்டரேட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஈரோட்டுக்குள்ளே போய் வேண்டாம். ஈரோட்டுக்குள்ளே இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப்பில் தான் அந்த சிக்னல்லையே நம்மளது வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், கார் வாஷர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பவர் டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்குறதுல என்னங்க சார் பார்க்க போகிறோம்? ஓகே, இப்போ நம்ம அதாவது உங்களுக்கு ரொம்ப அதாவது நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறதுல சில ஸ்பெஷல் ஐட்டம் அப்படிங்கிறனால இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸில் 2 ஐட்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் அகர்லிக் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது இருக்குது, இன்னொன்று மெட்டலில் இருக்கிறது உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மெட்டல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கபோர்டு உள்ளது இருக்குது, 6 கபோர்டு உள்ளது இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த மெட்டலில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதை நாம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி இதை இழுத்தோம் அப்படின்னா இது ஒன்லி ரெண்டு கபோர்டு வருது. இது சிங்கிள் வந்துருக்கு. இது கீழே வந்து பெருசு வரது உள்ளது இருக்கு. 1 2 3 பாக்ஸ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கபோர்டு வந்து தடுத்து வந்து உள்ள வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் இதை மூடிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரெஸ், அதோட இது வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இது பாருங்க, இது இந்த மாதிரி தான். இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னம்னா ஸோ இங்கே 2 ஸ்டெப், இங்கே 2 ஸ்டெப், 4. இதில் 2 கபோர்டு வந்துடுது. இங்கே உள்ளுக்குள்ள ஒன்று வந்து 5 வருது. ஸோ மோர் தென் வந்து ஒரு 6 கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வேணாலும் வச்சு அது தேவைங்கிறத எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் போனோம்னா மினிமம் சின்னதாக நான் வேணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஹைட்டில் போய் யூஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும், மேலேருந்து கீழே விழுந்தா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது, எடுக்க முடியாது, மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இதில் தனியாக நம்ம எது வேணாலும் வைக்கலாம், இதில் வைக்கலாம், இங்கே ஃப்ரண்ட்லி இருக்கு பாருங்க, இங்கே வைக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், சின்னதை வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணலாம். இந்த மாடல் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசுலி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 1 3 கபோர்டு வந்து இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து பிக் சைஸில் இருக்கிறத பார்த்துருக்கீங்க. இது பிக் சைஸ், இது ஸ்மால் சைஸ், இது வந்து மீடியம் சைஸ். இந்த மீடியம் சைஸ்லேயே பிக் சைஸில் எப்படிலாம் வருதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதோட எல்லாமே வந்து இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணுற போது கூட எல்லாமே வந்துடும். உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொன்ன மாதிரியே அப்படி தான். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த டூல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கடைகளையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட எல்லாமே வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் பாக்ஸ் மாதிரி டூல் கிட்டோடையே வந்துடும். ஸோ இந்த டூல் கிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீட்லேயோ இல்லை ஒரு வெஹிக்கிள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு வீட்லையும் இது வந்து அந்த மாதிரி டூல். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று போய் கேட்டு வாங்கணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க டூல்ஸில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப். ஒன்று லோ ப்ரைஸ், இன்னொன்று மீடியம், இன்னொன்று ஹை. அந்த லோங்கிறது எதுக்குன்னா, நான் வீட்டில் என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டை போடுறது பண்ணுறது அவங்க பெருசாக யூஸ் பண்ண, அப்போ அவங்களுக்கு விலை கம்மி தான். மீடியம் ஆஃபீஸ் லெவலில் இருக்கும், அவங்க வீட்டில் எங்கேயாவது வாரத்தில் 2 தடவை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹை லெவலுங்க ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி போஷ் இந்த மாதிரி பிராண்டில் போகிறது இது டைப் ஆஃப் ஒரு மாதிரியான ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதோட ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய், 2900 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய், 6800 வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் இன்னைக்கு நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20 ஐட்டம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. ஒன்றுக்கு ஒரு 100 ரூபான்னு போட்டோம்னா கூட 2000 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட். டூல் கிட் போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் டூல் கிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் பாக்ஸ் வந்துடுது, இந்த மாதிரி நைஃப் வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வந்துடும். இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வந்துடும். இதை கழட்டுறதுக்கு உண்டான கீ இருக்கிறது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிட்டு செட்டுமே வந்துடுது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மெஷரிங் டேப் ஒன்று வந்துடுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மெஷரிங் டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டரில் இருக்க டேப் ஒன்று வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேனர் டைப் மாதிரி வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு வந்து ஒயரிங்கில் செக் பண்ணுறது, அதே மாதிரி இன்சுலேஷன் டேப்பு, ஒரு கட்டிங் பிளேயர், இந்த மாதிரி பாக்ஸ் செட்டும் வந்துருது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு ஹேமர் பாருங்க, எஸ்எஸ்ல வந்து ஒரு ஹேமர் வந்துடுறது. ஸோ இந்த பாக்ஸை போட்டு கலட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பேனர் டைப் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ஒன்று வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு டூல் கிட்ல அதே மாதிரி தான் பெருசுலையும் இருக்கு. பட் இதில் வந்து போஷ்ல வரையும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரக்கூடியது வந்து இருக்கிறது. இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே போட்டு கலட்டுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மினி கிட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிட் வந்து இதில் என்னன்னா பேசிக்கா ஒரு ஹேமரு, ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு ஸ்டாரு, ஒரு டெஸ்டரு, இது இந்த மாதிரி அலன் கீஸ் வர்றது டைப் இதெல்லாம் வந்து போட்டு வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டுமே வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறது. எதுக்குன்னா இதெல்லாம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதை நம்ம வந்து காட்டுறோம் உங்களுக்கு. பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னங்க சார் பார்க்கலாம். ஓகே, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான், நம்ம வந்து லாரி போல்ட் கலட்டுறது, ரிஞ்சில் போட்டு பண்ணுறது, ஒரு சாக்கெட்டும் எப்படி இருக்குது, என்ன ஃப்ளார் டைப் பண்ணால் நார்மலான சிங்கிளில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டே பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம் டூல் கிட்டு பார்த்தோம். எப்படி இப்போ நம்ம ஒரு ட்ரில்லர் வாங்கிட்டு பிட்டெல்லாம் தனித்தனியாக வாங்குறோமோ, பட் டூல் கிட்டில் போனால் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இது ராச்செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டோட வந்துடும். ஓகே, ஸோ இது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 108 பீஸ் இருக்கு. இது ஒன்று சூட்கேஸ் மாதிரி சாதாரண ஒரு 2 வீலர் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு லாரியே பிரேக் டவுன் ஆயிருந்தாலும் இதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்படிங்களா? ஆமாம், சின்னதாக ஒரு சூட்கேஸ் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் பாருங்க, இதை நான் இப்போ அப்படியே நல்லா நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் சாக்கெட் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டீப் சாக்கெட்லாம் சில இதெல்லாம் வராது. டீப் சாக்கெட்லேருந்து ஃப்ளாட் டைப்லேருந்து பாரு கழட்டுறது எல்லாம் கம்ப்ளீட் வந்துருக்கு. ஓகே, சாதாரணமாக சின்னது இது பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப பொடி சைஸ். அதுவும் கூட இருக்கு. இந்த பொடி சைஸும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ தான். இதை நீங்கள் அப்படியே கையில் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் எல்லாம் வந்து பெருசாக இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ராச்செட் வந்து பாக்ஸ் வந்து தனியாக வந்து 108 பீஸில் வந்து இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 பீஸ் உள்ளது. ஓகே, அதோட கொஞ்சம் ஆமாம் இது வந்து 108, இது 32. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராச்செட் மட்டும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லாங் சைஸ் நட்டு கழட்டுறதுக்கு இந்த மாதிரி போடுறது இது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதை நம்ம இதில் போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இதில் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கழட்டுறதுனா லாரியே கழட்டுறதுனால இதில் வந்து கழட்டுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ராச்செட்டோட ஃபுல் பாக்ஸ் செட்டில் உள்ளதான் இருக்கிறது. உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே ஃப்ளார் டைப் இருக்கும். ஸோ ஃப்ளார் டைப்புங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லைஃப் வந்து நல்லா வரும். உங்களுக்கு வந்து நார்மல் இது வந்து நார்மல் டைப்பில் உள்ளது இருக்கிறது. இதுலேயே ஃப்ளார் டைப் வேணுனாலும் ஃப்ளார் டைப் உள்ளதும் ஃப்ளார் டைப் வந்துடும். ஆமாம், அந்த மாதிரிலேயே இருக்கு பாருங்கள். ஃப்ளார் டைப் உள்ளதும் ஃப்ளார் டைப்லேயும் இருக்கிறது
அப்படிங்கிறதுலையும் வந்துருக்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 பீஸ் உள்ளது. இது வந்து 32 பீஸ் உள்ளது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸஸ் இருக்குது. பிராண்ட் வைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராடு வந்து இந்த ராடு இருக்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டீயாவும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், எல்ராடாவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து டீப் சாக்கெட் எல்லா சாக்கெட்டுமே வந்து வந்துடுது. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, இதெல்லாம் சாதாரண ஒரு 2 வீலரு அந்த மாதிரிலாம் நட்டு போல்ட்டெல்லாம் நீங்கள் கலட்டுறது அந்த மாதிரி இருக்கனால இதுவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாதாரண சின்ன பொடி சைஸ் எல்லாமே வந்துடுது பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி வந்து இதில் வந்துடுது உங்களுக்கு வந்து. ஸோ அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டைப், இந்த எல்என் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டைப்பு, நார்மல் டைப்பு பாருங்கள். இந்த மாதிரி மாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி செட்டோடே வந்துடும். இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி மட்டும் எல்என் கீ வேணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி எல்என் கீ பாக்ஸோட தனியாக வரும். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே பிராண்டட் தாங்க. டஃபாரியா இருக்குது, வீனஸ், இந்த மாதிரி பிராண்டடில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது வந்து நான் முந்தி சொன்ன மாதிரி அடுத்து நம்ம பார்க்குற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொன்னதோட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சாதாரணமாக ஒரு சில நட்டுலாம் வந்து துரு பிடிச்சிருச்சு கழட்ட முடியல அப்படின்னீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே அந்த நட்டோட வச்சு ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அமுத்தம் வந்து ஒரே அமுத்தில் கட் பண்ணுறோம். எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இதில் இதே மாதிரி இதோட பெரிய நட்டு கட் பண்ணுறதுக்கும் பெரிய சைஸும் இதில் வந்து வேரியேஷன் சைஸ் இருக்குது. இதுவும் போல்ட்டு கட் பண்ணுறதா. இது வந்து பைப் ரிஞ்சு அட்ஜஸ்டபிள் ரிஞ்சில் சின்னது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஷீட் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது ப்ளஸ் அதில் பிடுங்குற மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஞ்ச் ஸ்பேனர்லேயும் என்ன பண்ணுறோம்னா இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு பெரிய சைஸாகனா பெரிய சைஸில் வச்சு ஒரு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் பண்ணி பிடிச்சின்னா ஒரே லாக்கில் தான் இருக்கும். ஸோ சுற்றுறதுக்கு அந்த கலட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலட்டுற மாதிரியே இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். லாக் பண்ணி ஒரு சைஸில் விட்டுட்டீங்கன்னா அதே சைஸில் தான் இருக்கும். மறுபடியும் மாற்றி போட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராச்செட்டோட நம்ம இதில் தான் வந்து பார்த்துருக்குறோம். நம்ம இதோட தொடர்ச்சியாக நம்ம வேறு என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று காட்டலான் இருக்கேன் நான். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஹேண்ட் டூல்ஸஸ் அதோட யூசேஜஸ் இப்படி அந்த மாதிரி விஷயங்களை வந்து ராச்செட்டு இந்த மாதிரி கழட்டுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இந்த டூல்ஸுக்கு தான் அந்த ஹேண்ட் டூல்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து டூல்ஸ். இந்த டூல்ஸில் இது என்ன வெரைட்டி டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எலக்ட்ரீஷியனுக்கு தேவையான எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, பிளம்பருக்கு தேவையான எல்லாமே நம்ம இருக்கு, கார்பெண்டருக்கு தேவையானது எல்லாமே இருக்கிறது, வெல்டருக்கு தேவையான எல்லாமே இருக்கு, பெயிண்டர். இந்த 5 கேட்டகரிக்கு மேலே வேலை செய்கிறவங்க யாரும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தேவை. இப்போ நீங்கள் பார்க்குறது இதுன்னா பெயிண்டருக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட் சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா. எனக்கு இப்போ நான் எவ்வளோ ஏதாவது என்ன சொல்கிறேன்னா ஒன்று ஒரு ஃபேவரட். நான் எந்த டூல்ஸ் அதிகமாக எனக்கு சேல் பண்ணாலும் இந்த பெயிண்டிங் டூல்ஸை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த பெயிண்டிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நாம் ஏதாவது ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம், இல்லை நாம் ரெண்டலுக்கு போட்டு கொடுத்துருவோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் தேடுறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா. சாதாரணமாக இப்போ பாருங்களேன் இது எவ்வளோ இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு விஷயம். இதில் ஒரு 800 ml பெயிண்ட்டை ஊற்றுறீங்க. அதாவது சுண்ணாம்பு பட்டி மாவு அந்த மாதிரி எதுவும் போட்டுற வேண்டாம். எனாமல் பெயிண்ட்டு, ஆயில் பெயிண்ட்டு, வாட்டர் பேஸ்டு அந்த மாதிரி எது வேணாலும் வார்னிஷ் அந்த மாதிரி இருக்குது எதை வேணாலும் போடுறீங்க. இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னம்னா இது ஏரில் ஸ்ப்ரே ஆகும். ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் ப்ரஷ்ஷில் இது ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை எங்கேயாவது அதிகமாக பெயிண்ட் ஆயிடுச்சுன்னா கூட பெயிண்ட் ரோலர்னு இருக்கு இல்லைங்களா, ரோலர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது எக்ஸஸ் பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிக்கும். ஸோ அதனால இது அடிக்கணும்னு மேபி நீங்கள் என்னென்ன காம்பவுண்டோட இன்சைடு பாத்ரூம்குள்ள முதல்ல அடிச்சு கூட பழகுங்க. அப்புறம் வெளியில் அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு 10க்கு 10 ரூம் அதிகபட்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து இதில் வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக செய்கிறவங்களுக்கு. இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் பண்ணுறேங்க, சின்ன சின்ன வேலை தான் இருக்குது, ஆனால் அதிகமாக செய்வேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் 3 கேட்டகரி வச்சுருக்கோம் நம்ம அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் கம்ப்ரஸரோடு வர்றது. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கம்ப்ரஸரோட. இது என்ன இப்படின்னா எப்படின்றது பாருங்க. நீங்கள் அப்படி பிடிங்க. இது தனி, இது சும்மா ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த ரோலை வந்து நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்கேயும் இதுக்கு ஒரு டேக் இருக்குது. நீங்கள் தோலில் மாட்டிக்கலாம். இங்கே ஒரு டேக் இருக்குது, தோலில் மாட்டிக்கலாம். இதில் நீங்கள் 1 லிட்டர் பெயிண்ட் அளவுக்கு இதில் ஊற்றிட்டீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் இதை ஷோல்டரில் மாட்டிட்டு எங்கெல்லாம் அடிக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் மிஷினையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த பிரிடேட்டர் படத்தில் அர்னால்டு சுத்திட்டு போவார் அந்த மாதிரி
மாதிரி அழகா அப்படியே வீட்டில் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். பிராண்டட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல். ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன 10 ரூம் அந்த மாதிரி இடத்துல அடிக்கிறது கொஞ்சம் பெருசு. இது 3 ஃப்ளோருக்கு அடிக்கிற அளவுக்கு. அதாவது கம்ப்ரஸர் வச்சு தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தோம், கம்ப்ரஸர் மூலமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்ல இருக்கிறதுனால மோட்டரோட வர்றதுனால இது பாருங்க நான் ஒரு கையில தான் எடுக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு கம்ப்ரஸர்னு குறைஞ்சபட்சம் 140 கிலோ 150 கிலோ வரும். அதில் தூக்கிட்டு போகிறது 2 மாடி 3 மாடின்னு உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஸோ இதை போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 10 மீட்டர், 1 மீட்டர் 35 அடி 35 அடி டு 40 அடி. ஒரு ஃப்ளோருங்கிறது வந்து 12 அடி அந்த மாதிரி தான் வந்து 7 அடி சீலிங் போடுறாங்கன்னா ஒரு 12 அடிக்குள்ள தான் இருக்கும். ஸோ 3 ஃப்ளோர் வரைக்கும் நீங்க இதை வந்து தாராளமாக அடிச்சுக்கலாம். ஒரு பக்கெட்ல வச்சுட்டீங்கன்னா இதுவே பெயிண்ட்டை உறிஞ்சுக்கும் எடுத்துக்கும். நீங்க பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, எதுவும் ஊற்றி லோடு பண்றதுல அந்த எந்த பெயிண்ட் பேரல்ல பெருசா வாங்கிட்டு பாருங்க அதில் வச்சிங்கனாவே அதில் வந்து அடிச்சு வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு தான் இது வந்து பெயிண்டிங். எல்லாமே நம்ம ஒர்க் டைம் கம்மி பண்ணிடுவோம். லேபர் ப்ராப்ளம் தானுங்களே. ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பெயிண்டிங் பண்றேன், பெயிண்டிங் முடிச்சுட்டு நான் தேய்க்கணுமே என்ன பண்றோம் அப்படின்னா அது கூடயே தான் அனலைஸாக தான் நம்ம வந்து இதை வந்து காட்டியிருக்கிறோம். நம்ம இது வந்து ட்ரை வால் சாண்டர்னு சொல்லுவோம். இதுல வந்து 7 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கு. டில்ட்டிங் மேலே டாப்ல அடிக்கிறதுக்கு அது தனியாகவும் இருக்கிறது. ஸோ எல்லாமே காட்ட முடியாதனால 1-2 காட்டுறோம். இங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் இருக்கு. இது ஆன் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே எல்இடி பல்ப்ஸ் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். எதுக்கு அப்படின்னா அப்பதான் அந்த வேவ்ஸ் வந்து நம்ம எப்படி கரெக்டாக தேய்ச்சிருக்கோமா, மேடு பள்ளம் பட்டிமா இருக்கா என்னன்னு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். இது கூட இந்த கீழே பாக்ஸில் வந்து ஒரு டஸ்ட் பேக் நீங்கள் தேய்க்கிறது எல்லாமே இது உறிஞ்சி என்ன பண்ணால் ஒரு கவருக்குள்ளே கொண்டு வந்து பறக்காது, ரூம்குள்ளே வந்து பறக்காது. உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து 5 ஆம்ஸ் ஃப்ளக்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை வால் சாண்டர் போட்டு இது வந்து பட்டி மாவுலாம் தேய்க்கிறதுக்கு வேறு எந்த இடம்லாம் தேய்க்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டர். இது வந்து என்ன சொல்கிறேன், எங்கெல்லாம் நம்ம வந்து எமர் ஷீட் போட்டு தேய்க்கிறோம் பாருங்க, இதில் வந்து கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளிப் வருது, இங்கேயும் கிளிப் வருது. இந்த பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது வந்து எமர் ஷீட் போட்டோம்னா இது வுட்டில் தேய்க்கிறதுனாலும் வேறு எங்கெல்லாம் எமர் ஷீட் போட்டு நீங்கள் தேய்க்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல போட்டு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். அப்படியே போட்டு தேய்க்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வார்னிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேக்கு மரம், தேக்கு கதவு இது மாதிரி இதெல்லாம் தேய்க்கிறதுக்குன்னா இந்த 3மே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவரில் தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிங்கரிங் ஒர்க் பண்ணிட்டு பாடிக்கு எல்லாம் பண்ணுறது அது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து வுட்டில் தேய்க்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஆர்பிடல் சாண்டர் மாதிரியே தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணல. இது வந்து சாண்டராகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மெஷின் பார்த்தோம், பெயிண்ட் அடிக்கிறது வந்து அதுக்கப்புறம் பட்டி மாவுலாம் தேய்க்கிறத பார்த்தோம். இதுலேயே பட்டி ஸ்ப்ரே பண்ணுற மிஷினும் வந்து தனியாக வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியை பெயிண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடிய அதாவது பெயிண்ட் பட்டி மிக்சிங் ட்ரில்லர்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம ஒரு பக்கெட்லேயே ஏதாவது ஒன்றில் போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இது வந்து நீங்கள் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது. ஓகே, கட்டிங் ஆயிலாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கட்டிங் ஆயிலாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், எதுவும் ஆயில் ஏரில் போட்டு பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டிங் மிஷின் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் போட்டு இது மோஸ்ட்லி இந்த மாதிரி மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்த என்ன சொல்கிறேன்னா மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கிறவங்க, அந்த மாதிரி காருக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க இந்த மாதிரி மேலே வந்து பெயிண்டோட கண்டெய்னர் வர்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, அதிகமான இடத்துக்கு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வர்றதுனால இருக்கிறது, பீங்கானில் வர்றது, அது வேற ஒரு மெட்டீரியலில் வரும், அந்த மாதிரி மெட்டீரியலில் வர்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ பார்த்தாலும் பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பெயிண்ட் அடிக்கிற மிஷின் தாங்க. ஆமாம், அதை எடுங்க. ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் இவ்வளோ தான் பெயிண்ட் ஊற்ற போகிறீங்க. சரி சரிங்க. ஸோ இதை நீங்கள் பிடிச்சிட்டு இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறது. இங்கே தெரியுது இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து அந்த பெயிண்ட் நாசில் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் கிட்டும் இங்கே இருக்கு பாருங்க. இதுக்கு சின்ன டூல் பாருங்க எவ்வளோ அழகாக. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ல டிராயிங் பண்ணுறவங்க, சில இடத்துல லோகோ பிரிண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டேட்டோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆமாம் ஆர்டிஸ்டாக மைனூட்டாக வந்து பெயிண்ட் போட்டு பண்ணுற இடத்துக்குள்ள எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஏரில் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனா இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, ஓகே சார். இப்போ பேமெண்ட் மெத்தடில் எப்படி டெலிவரியெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா லோக்கலில் இருக்கவங்க டேரெக்டாக நம்ம லொக்கேஷன் கொடுத்துருவோம், வந்துடுவாங்க, விசிட் பண்ணிடுவாங்க. வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களாம் பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் உங்களுக்கு. லாஸ்ட் 8 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார் வாஷரோட வீடியோ தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். அந்த கார் வாஷர் மறுபடியும் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் தாராளமாக மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமாக
முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால சர்வீஸு ஸ்பேர்ஸுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த ஊர் வெளியூராக இருந்தாலும் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எந்த ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப சேஃப் தான், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நைட்டு புக் பண்ணோம்னா காலையில் உங்கள் இடத்துக்கு வந்து காலையிலே வந்துடுங்களா? அதாவது ஆல் ஓவர் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணும்னாலும் நாங்கள் வந்து முக்கியமாக நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பாண்டிச்சேரிக்கு வந்து அதிகமானபடி சப்ளை பண்ணுறோம். கேரளாவுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அதாவது எண்ட் ஆஃப் யூசர் கஸ்டமராக இருக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டுங்க. இப்போ இந்த வீடியோலேயே பார்த்துருப்போம் எவ்வளோ கஸ்டமர் இடையில வந்துட்டு போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க. ஸோ அதனால் கடையும் நீங்கள் பார்க்கறதுனால ஓவர் நைட்டில் நம்ம எதையுமே சிப் பண்ண முடியாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் தாராளமாக உங்கள் இடத்துக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.